அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோராஜன், ஏஎல்பி அஸ்ட்ராலஜர், ஏஎல்பி வாஸ்து, தளவாடி, ஈரோடு மாவட்டம். ஸோ வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதமாக போட முடியல, பயிற்சியில் இருந்ததுனால போட முடியல. நண்பர்கள் மறுபடியும் ஃபோன் பண்ணி கேட்டதால் மறுபடியும் வீடியோ இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்க்கக்கூடிய ஜாதகர் ஒரு ஆணின் ஜாதகம், வயது 34. ஸோ என்ன கேள்விக்காக நம்மளுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அரசியல் இருக்காரு. ஸோ அரசியல் செய்யலாமா, தொழில் எப்படி இருக்கும், அரசியல் செஞ்சுட்டே தொழிலை பார்த்துக்கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவருக்கு இப்போ வந்து ஏஎல்பி லக்னம், வளரும் லக்னமானது இப்போ வந்துட்டு துலாம் லக்னம் போயிட்டுருக்கு. துலாம் லக்னத்தில் சுவாதி 4ஆம் பதம் போயிட்டுருக்கு. அப்போது இவருடைய ராகு பகவான் 3 இருக்கார். இவருடைய சிந்தனை பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் சார்ந்த சிந்தனை வந்து இவருக்கு அதிகமாக இருந்துட்டு இருக்கு இப்போ. அதனால் தாராளமாக இவர் அரசியல் இந்த காலகட்டத்தில் செய்யலாம். இப்போ செய்யக்கூடிய 3ஆம் பாவ அதிபதியான சுக்கிர பகவான், குரு பகவான். ஸோ குரு பகவான் 9 இருக்காரு, சுக்கிர பகவானும் 7 இருக்கார். இப்போ இந்த காலகட்டத்தில் இவர் அரசியல் ரொம்ப சிறப்பாக செய்யலாம். அரசியல் என்பது சிறப்பாக இருக்கும். அதே போல் இப்போது 7ஆம் அதிபதியான செவ்வாய் 8லையும், 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 7லையும் இருக்கிறதுனால கொஞ்சம் இவர் வந்துட்டு கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி அரசியல் இவர் தாராளமாக செய்யலாம். அதே போல் தொழில் அப்படின்னு கேட்குறாரு. தொழில் பார்த்தீங்கன்னா தொழில் ஈக்கூடிய சந்திர பகவான், கடகலகனுடைய அதிபதியான சந்திர பகவான் 7 இருக்காரு. அதே போல் 19 ஈக்கூடிய புத பகவான் ஒரு பார்த்தீங்கன்னா 6 இருக்கார். அப்போ இந்த காலகட்டத்தில் இவர் இந்த பிரச்சனைக்குரிய தொழில்களை எது வேணாலும் எடுத்து செய்யலாம். அரசியல் தாராளமாக இவருக்கு இந்த டைமில் ஒரு சூட்டபுளாக இருக்கும். அதனால் இவருக்கு தொழிலும் நல்லா இருக்குது, இப்போ அரசியலும் நல்லா இருக்குது. அதற்கான முயற்சியில் அவர் இறங்கி மும்முரமாக அரசியல் முயற்சி அப்படிங்கிறது இவருக்கு இருந்துட்டு இருக்குது. அதனால் தாராளமாக இவர் இந்த காலகட்டத்தில் அரசியலும் செய்யலாம், தொழிலும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி தொழில் சம்மந்தமாக என்னென்ன மாதிரியான வரும், டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட தொழில்கள், ஒரு ஸ்டாம்ப் பண்ணுற மாதிரி செய்யலாம்னு சொல்லி கேட்டார். தாராளமாக அவர் அந்த தொழிலை செய்யலாம். அதற்கான காலகட்டம் தான் இது. தொழில் சிறப்பாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு துல்லியமான கடிதத்தை கற்றுத்தந்த எழுதமை குருநாதர் பொதுவுடைய மூர்த்தியை அவர்கள் வணங்கி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.